வணக்கம். இன்றைக்கி ரைஸ் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் குக் பண்ண ரைஸை எடுத்திருக்கேன். ஸோ லஞ்சுக்காக குக் பண்ண ரைஸில் லெஃப்ட் ஓவர் இருக்கும்ல, அந்த ரைஸ் வச்சு எப்படி ஃபிங்கர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல அந்த சாதத்தை முதல்ல கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அரைக்கிறது தண்ணியே ஊற்றாமல் அப்படியே ட்ரையாகவே அரைச்சிருங்க. ஸோ நான் பாதி பாதியாக அரைக்க போகிறேன். ஸோ அரைச்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸை அரைச்சாச்சு, தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். முதல்ல அதை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். ஸோ பொட்டேட்டோ மேகி எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி மீதமான சாதத்தை வச்சு ஃபிங்கர்ஸ் பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து சில்லி பவுடர் 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் காரமாக வேணுன்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து ரவை 2 ஸ்பூன். அடுத்து பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அடுத்து கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ கையில் கண்டிப்பாக ஒட்டும். ஏன்னா நம்ம ரைஸ் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால கையில் கொஞ்சம் ஒட்டும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு பிசைகிறதுக்கும் நல்லா வரும், கையில் ஒட்டாமலும் இருக்கும். அடுத்து இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ ஃபிங்கர்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ நான் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் தேவையான அளவு எடுத்து நல்லா ஃபிங்கர்ஸ் மாதிரி உருட்டிடுங்க. ஸோ கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா பிடிக்கிறதுக்கு நல்லா வரும், ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாமே பண்ணிடுங்க. இனிமேல் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் ஆயில் ஃபில் பண்ணி சூடான உடனே ஒன் பை ஒன்னாக போட்டுரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, வித்தின் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.